0807. ஓகேங்க, தேங்க்யூ. மா என்னமா வந்திருக்கு இந்த பேக்ல? தெரியலம்மா, உன் சித்தி தான் உனக்கு ஏதோ வாங்கி அனுப்பிச்சிருக்கா. ஹை டாய்ஸ். ஹை ஹை சூப்பர். இந்தா. காரா நல்லா இருக்கு. உனக்கு வாங்கினது இல்லாம எனக்கும் ஏதோ வாங்கி அனுப்பியிருக்கா. ஏய், சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சரிம்மா. அக்கா. ஹலோ அக்கா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. எப்படி இருக்க? இருக்கண்டி. டாக்டரை திரும்ப போய் பாத்தியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நிறைய மாத்திரை கொடுக்கறாங்க. நானும் வேலைக்கு முழுங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உடம்பு அப்படியே தாண்டி இருக்கு. உடம்பு சரியாகணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும்க்கா. நீ நம்பிக்கையோட மெடிசன்ஸ் எடுத்துக்கோக்கா, எல்லாம் சரியாயிரும். சரி, எனக்கு தைரியம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இப்படி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க? பணம் என்ன உனக்கு மரத்திலேயே காய்க்குது? ஓ, பார்சல் வந்துருச்சாக்கா? இப்பதான் வந்துச்சு. எதுக்கு நீ கண்டதையும் வாங்கி அனுப்புற? ஏன் இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ற? அம்மா, சித்தி கிட்ட நான் பேசுறேன், போன் கொடு. என்கிட்ட கொடுமா. சித்தி. ஹலோ தர்ஷுக்குட்டி, சித்தி அனுப்பின கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா? பாப்பா பாத்துட்டியா? ஆமா சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். செல்லத்துக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு சித்தி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு செல்லம். ஏய், பேசது போதும், போனை கொடு. நேரங்காலம் தெரியாம நீ வேற. பை சித்தி. இந்தாமா. அக்கா, நீ போய் உள்ள விளையாடு போ. ஏன்க்கா அதுக்குள்ள பாப்பாவை அனுப்பிட்ட? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பணத்தை ஏன் இப்படி வாரி இறைக்கிற? வாரி ஒன்னும் இறைக்கலக்கா. என்னால முடிஞ்சதை தான் நான் செய்யறேன். என்னன்னு தெரியலக்கா, இப்பெல்லாம் உங்க 2 பேர் ஞாபகமாவே இருக்கு. எதை பார்த்தாலும் உனக்கும் பாப்பாக்கும் வாங்கணும்னு தான் தோணுது. உங்களுக்காக செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லாத, அதான் எனக்கு சந்தோஷம். ஆனா நீ அனுப்பின கிஃப்ட் எல்லாம் எங்களை சந்தோஷப்படுத்தாதடி. நீ நேர்ல வந்து பாக்குறதா எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம். அத நீ செய்ய மாட்டேங்கிறியே. உன் அக்கறை எல்லாம் போன்ல பேசுறதோட முடிஞ்சிரும்ல. தப்பா எதுவும் எடுத்துக்காதக்கா. உன்னையும் செல்லத்தையும் பாக்கணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா சூழ்நிலை சரியாவே அமைய மாட்டேங்குது. சூழ்நிலை மேல பழிய போட்டுட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்காத. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஐயோ, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, உன் மாமா மேல இருக்கிற ஒரு வெறுப்புல என்ன நீ மறந்துடுற. எனக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியலடி. கடைசியா ஒரு தடவை என்ன வந்து பாத்துட்டு போயிடுறே. இல்லனா கடைசி வரைக்கும் அந்த வேதனை உன்னை உறுத்திட்டே இருக்கும். அக்கா, என்ன பேச்சு இதெல்லாம்? என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதக்கா. உன் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா நீ பழைய மாதிரி ஆயிடுவ. இல்லடி, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ தப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. கெட்ட கெட்ட கனவா வருது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு.